கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. இந்த வரி எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. இது ஜோயல் தாமஸ் ராஜ் பாஸ்டர் அவங்க பாடின பாட்டு, இப்போ ரீசெண்டாக பாடின பாட்டில் உள்ள ஒரு வரி தான். என் புரியாத பாதைகள் காட்டிலும், அதாவது நம்ம நிறைய இப்போ என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பாதை ஒன்றுமே புரியாது, என்னடா நடக்குது அப்படின்னு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த இதில் ஆண்டவர் நடத்தின வழிகள் அது எக்கச்சக்கம். எப்படி அது ஏராளம், அதுதான் ஏராளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாரோட வாழ்க்கையிலையும் தருவார். ஸோ இப்போ நமக்கு பாதையே புரியலையே, என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் நல்ல சூப்பரான நிறைய பாதைகள் வழியாக அவர் நடத்திட்டு போவார். அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய லைன்ஸ் வரும். நான் ஷார்ட்டாக அதை நான் சொல்கிறேன். நம்ம கடந்து போகிற பாதை காட்டிலும் நம்ம கடந்து போகிறோம்னு நினச்சிக்கிறோம் சில பாதைகள்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு. ஆனால் நம்மளை ஆண்டவர் சுமந்து வந்த பாதைக்கு தான் அதிகம். நம்ம நினச்சி பார்த்தோன்னா நம்ம அதை தான் நினச்சி ஆண்டவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரிக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க நமக்கு கிருபைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். சில நேரம் தேவன் சொல்லுவார், என்னோடய வேலை இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவரோட நேரங்களும் காலங்களும் நமக்கு கண்டிப்பாக புரியவே போகிறதில்ல. ஆனால் அந்தந்த டைமில் கரெக்டாக நேர்த்தியாக அந்தந்த காலத்தில் அவர் அதை செய்வார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவரோட கரத்தை பிடிச்சி அவர் முகத்தை பார்த்து நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். அதே மாதிரி நம்மளோட வழியும் அவர் வழியும் வேறு வேறு. அதனால் அவரோட பாதையும் நம்மளுக்கு புரியாது, அவர் எப்படி நம்மளை நடத்திட்டுருக்காருன்னு புரியாது. ஆனால் எப்போவுமே நம்ம நினைப்போம், என்னடா நடக்கவே இல்லை, லேட் ஆகுதோ அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. இல்லை அவர் சீக்கிரமாக பண்ணுறாரா அதுவும் கிடையாது. அவசரமாகவும் பண்ண மாட்டார். நம்ம அவசரத்துக்கு ஏசப்பா எனக்கு உடனே வேணும் வேணும்னா அவசரமாக நம்ம கேட்குறோன்றதுக்காக அவர் பண்ண மாட்டார். அதே மாதிரி லேட்டாக பண்ணுற தேவனும் அவர் கிடையாது. அந்தந்த டைம் இதுதான் கரெக்ட் டைம் அப்படின்றப்போ நமக்கு ஆண்டவர் செய்வார். அன்றன்றுள்ள தேவையை அவர் அதிசயமாக இது வரைக்கும் சந்தித்தார், இனிமேயும் ஆண்டவர் சந்திப்பார். ஸோ அதனால் தேவனுக்கு நன்றியோடு நம்ம ஸ்தோத்தரிப்போம். ஆமென்.